துரோகிகளை கருவறுப்போம், துரோகிகளை கருவறுப்போம். யார் துரோகி, எவன் துரோகி? அந்த துரோகியின் பெயரை சொல்வதற்கு கூட மனதைரியம் இல்லாமல் துரோகத்தை கருவறுப்போம், துரோகிகளை கருவறுப்போம், ஈழத்தை நாங்கள் அமைத்துக் கொடுப்போம். என்னத்தை அமைத்துக் கொடுப்ப? காங்கிரஸ் தான் துரோகம் பண்ணுச்சு, திமுக தான் துரோகம் பண்ணுச்சுன்னு வாயில கோஷம் போட வக்கில்ல. எல்லாரும் சொல்லுவாங்க மூர்த்தி நடராஜன் ஐயாவுக்கு அடியாள் அப்படின்னு. அன்னைக்கு பல பேர் என்னை விமர்சனம் பண்ணான். ஆனால் நான் எம்என் மீது எதற்காக ஒரு விசுவாசம் வைத்தேன் என்று சொன்னா, எம்என் நடராஜன் கைதாவார் அப்படின்னு அந்த மைக்கில் அனௌன்ஸ் வருது. ஐயா சொல்றாரு மூர்த்தியும் சேர்த்து சொல்லு. திரும்பவும் அந்த பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர் ஐயா பேரை மட்டும் சொல்றாரு. உடனே ஐயா என் கையை பிடிச்சிட்டு நான் மேடையை விட்டு இறங்க மாட்டேன்னு சொன்னார். அதுதான் மா நடராசன். ஐயாவை போல ஒரு தெய்வம், ஐயாவை போல ஒரு மாமனிதர், எந்த பிரதிபலனும் பாராமல் இந்த தமிழ் தேசிய அரசியலை கொண்டு சென்றவர். இன்றைக்கு இந்த உலகமே, இந்த ஊரே அழிஞ்சாலும் முள்ளிவாய்க்கால் என்ற ஒரு நினைவு சின்னம் அடுத்த தலைமுறைக்கு தமிழின் நிலையை எடுத்துச் சொல்வதற்கு, இந்த உலகத்திற்கு முள்ளிவாய்க்கால் முற்றத்தை நினைவுபடுத்துகிற அடுத்த தலைமுறைக்கு கடத்தி சென்றிருக்கிற எங்கள் ஐயா முனைவரின் முழு உருவச் சிலையை அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் வைத்தே தீர வேண்டும். மறக்க முடியுமா என்று இங்கே ஏகப்பட்ட பதாதைகள் இருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை தமிழர்கள் அந்த ஈழத்தமிழர் படுகொலை நினைத்தால்தானே இவன் மறப்பதற்கு. முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே இறுதிக்கட்ட போர் நடந்து கொண்டிருந்த போது அன்றைய ஆண்டு கொண்டிருந்த முதல்வர் தமிழகத்தின் ராஜபக்சே மானாட மயிலாட நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தார். தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான தமிழர்கள் அந்த சன் டிவியில் ஒரு சீரியல் வரும், தேவயானி நடிச்சது அபின்னு நினைக்கிறேன். அந்த சீரியலை பார்த்து கொண்ட கேடுகட்ட தமிழ் சமூகம் தான் இன்னமும் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே திறப்பு விழாவில் நட்டகள் பேசுமா என்பார்கள். நட்டகள் பேசும். நடராசனார் நட்டு வைத்த கல் பல நூற்றாண்டுகள் கடந்து பேசும் என்று அன்றைக்கு முழக்கமிட்டோம். இன்றைக்கும் அந்த கல் பேசிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கல்லை உருவாக்கியவரின் அடையாளம் அந்த முள்ளிவாய்க்காலில் இருக்கிறதா? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிரான்ஸ் நாட்டிலே சீக்கியர்கள் தலைப்பாக வைப்பதற்கு பிரச்சனை வந்தது. உடனே இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் பிரான்ஸ் விரைகிறார். அன்றைக்கு ஒரு மயிருக்கு, ஒரு மசருக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை தமிழன் உயிருக்கு காங்கிரஸ் கொடுத்ததா? இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே கோஷமிடுகிறார்கள், துரோகிகளை கருவறுப்போம், துரோகிகளை கருவறுப்போம். யார் துரோகி, எவன் துரோகி? அந்த துரோகியின் பெயரை சொல்வதற்கு கூட மனதைரியம் இல்லாமல் துரோகத்தை கருவறுப்போம், துரோகிகளை கருவறுப்போம், ஈழத்தை நாங்கள் அமைத்துக் கொடுப்போம். என்னத்தை அமைத்துக் கொடுப்ப? காங்கிரஸ் தான் துரோகம் பண்ணுச்சு, திமுக தான் துரோகம் பண்ணுச்சுன்னு வாயில கோஷம் போட வக்கில்ல. நீங்கள் ஈழத்தை நாளைக்கு நாங்கள் அமைச்சு தரோன்னு சொல்கிறீங்க. இந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் அமைகிற போது ஒரு வழக்கு வந்தது உங்களுக்கு தெரியும். ஐயா எம்என் அவர்களை கைது செய்தார்கள். என்னை போலீஸ் தேடிச்சு. அன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு 10 நாள் போலீஸ் செய்த பிரச்சனையில் எங்கள் வீட்டில் ஒரு நெருங்கியவன் அன்னைக்கு பேசுவதை என்னோட நிறுத்தினான். இன்று வரை அவன் பேசலை. அவ்வளவு டார்ச்சர் நடந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த முள்ளிவாய்க்கால் அந்த ட்ரெஸ்ஸில் ஐயா குடும்பத்தில் யாராவது இருக்காங்களா? இல்லை அதுக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் யாராவது இருக்கிறோமா? யாரோட சொத்து இது? உசைனிகிட்ட ஐயா பணம் கொடுக்கிறார், 80 லட்சம் 90 லட்சம் ரூபா கொடுக்கிறார். அதை கேட்டு அது ரொம்ப நாள் இவங்க இளவழகன்லாம் கேட்டுன்னு இருக்காங்க. ஒரு நாள் ஐயா கூப்பிட்டு அதை போய் என்னன்னு பார்த்துட்டு வாப்பான்னாரு. நான் போனேன், போய் கேட்டேன். அவன் ஒரு மாதிரியா சொன்னான். அப்போது ஐயாவுக்கும் உசைனிக்கும் ஒரு நெருக்கமான பழக்கம் உண்டு. அதன் அடிப்படையில் நான் திரும்பி ஐயா கிட்ட சொன்னேன்,
ஐயா இந்த மாதிரி கேட்டதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். உடனே ஐயா சொன்னார், அதுக்கு தான் உன்னை அனுப்பிச்சிடான்னாரு. சரி, அப்போ வேறு கதை போல் இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் உசைனி வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் உசைனி ஐயா வீட்டில் இருந்தான். இந்த பகை ரொம்ப நாள் நீடித்தது. அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த உசைனி மரணப்படுக்கையில் இருந்தார். நான் போய் அவரை போய் பார்த்தேன். இல்லை, அவர் யாரையும் பார்க்க மாட்டான்னு சொன்னார். இல்லை எம்என் ஐயா கூட இருந்த ஏர்போர்ட் மூர்த்தி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் அவர் கொடுத்த அந்த அந்த காசில் சில தவறு பண்ணிட்டேன். இன்னைக்கு சில விஷயங்களை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன், அதை உங்களிடம் தருகிறேன். அதை ஐயா விருப்பப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல பொது இடத்துல காட்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் சொல்லுவாங்க, மூர்த்தி நடராஜன் ஐயாவுக்கு அடியாள் அடியாள் அப்படின்னு அன்னைக்கு பல பேர் என்னை விமர்சனம் பண்ணான். ஆனால் நான் எம்என் மீது எதற்காக ஒரு விசுவாசம் வைத்தேன் என்று சொன்னால், மயிலாப்பூர் நாகேஸ்வரா பார்க் பக்கத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் இன்றைக்கு இருக்கிற நெடுமாறன் உட்பட, வைகோ நெடுமாறன் உட்பட பல தலைவர்கள் கலந்து கொண்டு அந்த ஆர்ப்பாட்டத்தில் முழக்கமிட்டு ஒவ்வொருவராக கைதாக வேண்டும். முதலில் இன்றைக்கு இருக்கிற நெடுமாறன் கைதானார், பிறகு வைகோ கைதானார். ஒவ்வொருவரும் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவார். ஐயா அப்போ அடுத்து எம்என் நடராஜன் கைதாவார் அப்படின்னு அந்த மைக்கில் அனௌன்ஸ் வருது. ஐயா சொல்கிறாரு, மூர்த்தியும் சேர்த்து சொல்லு அப்படின்றாரு. திரும்பவும் அந்த பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர் ஐயா பேரை மட்டும் சொல்கிறாரு. திரும்பவும் ஐயா சொல்கிறாரு, மூர்த்தி பேரையும் சேர்த்து சொல்லு அப்படின்றாரு. திரும்பவும் அந்த பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்லலை. உடனே ஐயா என் கையை பிடிச்சிட்டு நான் மேடையை விட்டு இறங்க மாட்டேன்னு சொன்னார். அதுதான் மா நடராசன். கடைசியில் ஏர்போர்ட் மூர்த்தி பறையர் பேரவை என்று சொன்னபோதுதான் என் கையை பிடித்து கொண்டு ஐயா இறங்கி கைதானார். ஒரு முறை ஜல்லிக்கட்டுக்கு நான் பிரச்சனை பண்ணேன். ஏன்னா ஜல்லிக்கட்டில் சில டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ வாக்கிங் போகும்போது ஐயா கேட்டார், என்னப்பா ஜல்லிக்கட்டுக்கு எதிர்த்து ஏதோ போஸ்டர் போட்டியான், இவ்வளவு போஸ்டர் என்கிட்ட வந்திருக்கு, என்னப்பா பிரச்சனை, நீ மாடை அடக்கியிருக்கியா அப்படின்னு ஐயா கேட்டார். நான் சொன்னேன், என்னை அடக்க விட மாட்டேறான் தான் பிரச்சனையே அப்படின்னு சொன்னபோது உடனே எதுவுமே பேசலை. அப்படியாப்பா, சரிப்பா, அதை சரி பண்ணுவதற்கு நாம் ஏற்பாடு பண்ணுவோம்பா அப்படின்னு சொன்னார். இந்த நிகழ்ச்சிகள் பல நிகழ்ச்சிகள் நடக்கிற போது நடராஜன் ஐயா எப்பவுமே அவரோட பக்கத்தில் என்ன உட்கார வைப்பார். ஏன்னு கேட்டால் அவர் சொல்லுவார், என் பக்கத்தில் உட்காந்தான்னா அதை விற்றுருவான், யார் உட்காரணும் அதை விற்றுருவான், நீ உட்காரு, இந்த சீட்டை விட்டு நிகழ்ச்சி முடிகிற வரை நீ எழுந்து போகக்கூடாதுன்னு சொல்லுவார். எப்படி நடராஜன் ஐயாவுக்கு என் மீது ஒரு என்ன வந்ததுன்னா, முதலாக ஒரு புத்தக வெளியீட்டு விழா, அந்த விழாவில் ஐயா இருக்காரு. அப்போ நான் பேசுகிறேன், ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை மாயா கன்சிராம் என்ற ஒரு மாமனிதர், ஐயாவின் நண்பர் இல்லையா, கன்சிராம் என்ற ஒரு மாமனிதர் முதல்வராக்கி அழகு பார்த்தார். ஆனால் தமிழகத்திலே திமுக 2 சீட்டு கொடுத்தது. அந்த சீட்டு கொடுத்த கட்சியின் தலைவர் கருணாநிதி மருத்துவமனையிலே இருக்கிறார். அந்த சீட்டை வாங்கிய 2 பேர் ஹாஸ்பிட்டல் உள்ள போய் கருணாநிதியின் காலை அந்த துணியை தூக்கிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிறான். அதுதான் தமிழ்நாடு. அந்த சூம்பிய கால்களை, கருணாநிதியின் சூம்பிய கால்களை தேடுகின்ற அவலம் இங்கே தமிழகத்தில் இந்த திமுக செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு தான் புட்றாவன, இவன் தானே சரியான ஆள் அப்படின்னு ஐயா என்னை கூடவே வச்சிருந்தார். ஐயாவை போல ஒரு தெய்வம், ஐயாவை போல ஒரு மாமனிதர், எந்த பிரதிபலனும் பாராமல் இந்த தமிழ் தேசிய அரசியலை கொண்டு சென்றவர். இன்றைக்கு இந்த உலகமே, இந்த ஊரே அழிஞ்சாலும் முள்ளிவாய்க்கால் என்ற ஒரு நினைவு சின்னம் அடுத்த தலைமுறைக்கு தமிழின் ஈர்வு நிலையை எடுத்து சொல்வதற்கு ஐயா உருவாக்கினார். எனவே ஐயா எங்கிருந்தாலும் அவருக்கு நாம் கோடான கோடி நன்றிகளை செய்தாக வேண்டும். எனவே இங்கே இருக்கிற அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, இங்கே இருக்கிற நபர்களும் சரி, அம்மாவும் சரி, ஒரு முடிவெடுக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு முள்ளிவாய்க்கால் முற்றத்தை நினைவுபடுத்துகிற அடுத்த தலைமுறைக்கு கடத்தி சென்றிருக்கிற எங்கள் ஐயா முனைவரின் முழு உருவச் சிலையை அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் வைத்தே தீர வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்திற்காக சிறைக்கு போன பாடுபட்ட அந்த குடும்பத்தில் இருக்கிற இல்லை எங்களை போன்றவர்களை அந்த
ட்ரெஸ்ஸில் இவர் சேர்க்கணும். ஏன்னா இவர் இருக்கிறவரை சரி ஐயாவோடு இருந்தால் ஐயா எப்பவுமே சொல்லுவார், இல்லை அவரை பற்றி ஒன்றும் சொல்ல வேணாம் மூர்த்தின்னுவார். ஐயா இவர் இருக்கிறவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்து இது வேறு விதமாக போய்விடக்கூடாது. முனைவர் நடராசனார் எதற்காக நினைத்து இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தை உருவாக்கினாரோ அது உலகிற்கு முழுமையாக கிடைக்க வேண்டும். எனவே நம்முடைய முனைவர் நடராசன் ஐயாவின் சிலையை அதில் நிறுவுவதை முழு மூச்சாக ஈடுபட்டு நாம் செய்து முடிக்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.